முக்கிய செய்திகள். சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் தேமுதிக வேட்புமனு உட்பட 13 மனுக்கள் ஏற்பு. 20 சுயேட்சை வேட்பாளர்களின் மனுக்கள் தள்ளுபடி. குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. வருகிறது புதிய சட்டம். பணி நீக்க அரசாணை நகல் எரிப்பு. ஜெயலலிதாவுக்கு எதிராக மக்கள் நல பணியாளர்கள் ஆவேசம். மாட்டுத் தீவன ஊழல் வழக்கு. லாலு பிரசாத் யாதவ் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். வணக்கம். விரிவான செய்திகள். சங்கரன் கோவில் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலில் தேமுதிக வேட்பாளர் உட்பட 13 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. 20 சுயேட்சைகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. சங்கரன் கோவில் இடைத்தேர்தலுக்கு 33 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மனுக்களை பரிசீலித்த தேர்தல் அதிகாரிகள் தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமார் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தனர். தேமுதிகவுடைய நிறுவனரும் கழக தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளர் திரு முத்துக்குமாரோடைய மனு மறுபரிசீலனைக்கு வந்தது. இன்று அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது முதல் வெற்றி. அடுத்தபடியாக சட்டமன்றத்தில் பேசிய ஆணவ பேச்சு ஜெயலலிதாவிற்கு சவுக்கடிக்கு கொடுக்கும் வகையில் பஸ் விலையையும் பால் விலையையும் மின்கட்டினை உயர்த்திவிட்டு நான் தேர்தலை நடத்துகிறேன் என்ற அந்த ஆணவ பேச்சுக்கு இந்த சங்கரன்கோயில் மக்கள் எல்லாம் அவர்களுக்கு தக்க பாடம் கொடுக்க வேண்டும். மேலும் திமுக, பாஜக உள்ளிட்ட 13 பேரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து 20 சுயேட்சைகளின் வேட்புமனுக்கள் சரிவர பூர்த்தி செய்யப்படாமல் இருந்ததால் அதனை நிராகரித்துவிட்டனர். உரிய படிவத்தில் போதுமான விவரங்கள் பதிவு செய்யாததாலும் 27 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு 13 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் ஒரு வாக்காளர் பதிவு பேலட் யூனிட் மட்டும் பயன்படுத்தப்படும் என்று தெரியும். வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமார் சங்கரன் கோவில் தொகுதியில் வீடுதோறும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இதனால் சங்கரன் கோவிலில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. வேட்புமனுக்கள் வாபஸ் பெற 3ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்றைய தினம் மாலை வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. வரும் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்று 21ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும். விதிமுறைகளை மீறி வாகனம் ஓட்டுபவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட உள்ளது. இதற்கான சட்டம் கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் சாலை போக்குவரத்து மேம்பாடு அடைந்து வருவதோடு சாலை விதிகளை மீறுவோரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சாலை விபத்தில் பலியாவோரின் எண்ணிக்கையும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உயர்ந்துள்ளது. இதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக மத்திய அரசு தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சாலை விதிமுறைகளை மீறுவோருக்கு அதிக அளவிலான அபராதமும் சிறை தண்டனை விதிக்கும் விதமாக சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட உள்ளது. இதில் முதல் கட்டமாக மொபைலில் பேசியபடி வாகனம் ஓட்டுவோருக்கு 500 ரூபாயும், அதிகப்படியான குற்றங்களுக்கு 5000 ரூபாயும், சீட் பெல்ட் மற்றும் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுவோருக்கு 500 முதல் 1500 ரூபாய் வரையும் அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பீர் பாட்டில், ஒரு பெக் விஸ்கி மற்றும் ஒரு பெக் ஒயின் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது கண்டுபிடிக்கப்பட்டால் 2000 ரூபாய் அபராதமும் 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும். இதேபோல் 2 பீர் பாட்டில், 2 பெக் விஸ்கி, 2 பெக் ஒயின் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் 4000 ரூபாய் அபராதமும் 1 வருடம் சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதேபோல் எவ்வளவு மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் தண்டனையும் அபராதமும் விதிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இஸ்ரோ விஞ்ஞானிகள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக புதிதாக விசாரணை நடத்துவது குறித்து மத்திய அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி ஆய்வு மைய முன்னாள் தலைவர் மாதவன் நாயர் உள்ளிட்ட 4 விஞ்ஞானிகள் அன்ட்ரிக் ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி அவர்கள் அரசு பணிகள் மேற்கொள்ள தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ள இஸ்ரோ முன்னாள் தலைவர் மாதவன் நாயர் அன்ட்ரிக்ஸ் அலைக்கற்றை ஒதுக்கீடு குற்றச்சாட்டுகள் குறித்து புதிதாக விரிவான விசாரணை நடத்துமாறு சமீபத்தில் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக இன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் நாராயணசாமி, மாதவன் நாயரிடமிருந்து 2 நாட்களுக்கு முன் பிரதமர் அலுவலகத்திற்கு கடிதம் வந்துள்ளது என்றும், இந்த விவகாரத்தில் மேலும் ஒரு விசாரணை என்பது குறித்து அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். எனினும் விஞ்ஞானிகள் மீதான ஆன்ட்ரிக் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு விவகாரத்தில்
மத்திய அரசு நியாயமான தீர்வு காண நடவடிக்கை எடுக்கும் என்றும் அப்போது நாராயணசாமி குறிப்பிட்டார். The letter which was written, he said that the issue has to be, another probe should be made, but it is in the domain of the government. Okay. நீதிமன்றத்தின் உத்தரவை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மக்கள் நல பணியாளர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் கடந்த நவம்பர் 8ஆம் தேதி 13,000 மக்கள் நல பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்ததில் மக்கள் நல பணியாளர்களுக்கு தமிழக அரசு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை மக்கள் நல பணியாளர்களுக்கு தமிழக அரசு பணி வழங்கவில்லை என்பதால் மாநிலம் முழுவதும் மக்கள் நல பணியாளர்கள் தங்களின் பணி நீக்க உத்தரவை எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கூடிய ஏராளமான மக்கள் நல பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்களை உடனே பணியில் சேர்க்க வேண்டும் என்று ஈரோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கூடிய மக்கள் நல பணியாளர்கள் அரசின் பணி நீக்க உத்தரவு நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்பின் கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் தங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். அரசாணை நகல் எரிப்பு போராட்டம், பிச்சை எடுக்கும் போராட்டம் என்ற பல்வேறு போராட்டங்களை நாங்கள் தீவிரப்படுத்த இன்றிலிருந்து துவங்க உள்ளோம். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வரும் தமிழக அரசும் இன்றாவது எங்களுக்கு இந்த பணியை வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, இந்த தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை 86 பணி நீக்க உத்தரவை ரத்து செய்து மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று கோருகிறோம். இதேபோல் விருதுநகர், திண்டுக்கல், வேலூர் மற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நல பணியாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் 40 அதிகாரிகள் மீதான 45 லட்சம் ரூபாய் மாட்டுத் தீவன ஊழல் வழக்கில் இன்று நீதிமன்றத்தில் லாலு பிரசாத் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. பீகார் மாநிலத்தில் முன்பு ஆட்சி செய்த லாலு பிரசாத் யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி ஆட்சியின் போது மாட்டுத் தீவனம் வழங்குவதற்காக போலி ரசீதுகள் தயார் செய்து அரசு கருவூலத்தில் இருந்து 45 லட்சம் ரூபாயை முறைகேடாக செய்து ஊழல் செய்துள்ளதாக லாலு பிரசாத் யாதவ் மற்றும் 40 அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 1994ஆம் ஆண்டு முதல் 1996ஆம் ஆண்டு வரை 2 ஆண்டு காலத்தில் இந்த ஊழல் நடந்துள்ளது. பாட்னா சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் லாலு பிரசாத் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. லாலு பிரசாத் சார்பில் வழக்கறிஞர் ஆர்.கே. திவாரி இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடினார். இந்த வழக்கில் தாம் குற்றவாளி அல்ல என்றும் சிபிஐ தன் மீது வேண்டுமென்றே குற்றம் சுமத்தியுள்ளதாகவும் லாலு பிரசாத் மறுத்துள்ளார். जाली बिल के द्वारा तो इसमें 45 लाख की निकासी हुई थी और आज चार्ज पर था ये केस। 40 अभियुक्त है, सभी के लिए चार्ज पर था। लालू जी भी है, उनको चार्ज कोर्ट ने पढ़ के सुनाया, जिसको कि उन्होंने इनकार किया। उन्होंने कहा कि सीबीआई गलत ढंग से हमको फंसाई है. இதேபோல் பீகார் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த ஜெகநாத் மிஸ்ரா தலைமையிலான ஆட்சியிலும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கால்நடை தீவன ஊழல் நடந்துள்ளதாக சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. அவரும் தன் மீதான கால்நடை தீவன ஊழல் குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். இந்த வழக்கிலும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச சட்டசபையின் இறுதி மற்றும் 7ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் முடிவடைந்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 7 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதுவரை 6 கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் கடைசி மற்றும் 7ஆம் கட்ட தேர்தல் நாளை மறுநாள் மார்ச் 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனால் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தன. இந்நிலையில் இன்று மாலை 5 மணியுடன் கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தது. 403 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 343 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது. நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிக்கட்ட தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் 60 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 40 தொகுதிகளை கொண்ட கோவா மாநிலத்திலும் வருகின்ற 3ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. அதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் முடிவடைந்துள்ளது. ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், கோவா உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்களில் பதிவான வாக்குகள் வரும் 6ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. உத்தரப்பிரதேச மாநில தேர்தலுக்கு பின் பெட்ரோல், டீசல் விலை உயரும் என்று வெளியான தகவல்களை மத்திய அமைச்சர் ஜெய்பால் ரெட்டி மறுத்துள்ளார். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்று வரும் தேர்தல்கள் வருகிற 3ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. பின்னர் 6ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகிறது. எனவே அதன் பிறகு பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயுவின் விலை உயர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. சர்வதேச மார்க்கெட்டில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ளதால்
இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் அதன் விலையை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் 5 மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் வெளியானதும் பெட்ரோல் டீசல் விலை உயரும் என்றும் கூறப்பட்டது. ஆனால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயரும் என்று வெளியான தகவல்களை மத்திய எண்ணெய் வளத்துறை அமைச்சர் ஜெயபால் ரெட்டி மறுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கச்சா எண்ணெய் விலையை உயர்த்துவது பற்றி அரசு முடிவு எதுவும் எடுக்கவில்லை என்றும் இது பற்றிய யூகமான தகவல்கள் சரியானதல்ல என்றும் கூறினார். எனினும் தாம் இன்றைய தினத்தில் தற்போதைய நிலைமை பற்றியே கூறுவதாகவும் தெரிவித்தார். This speculation is not correct. At this point, we are not contemplating it. I can only speak for the day. தொழில் நிறுவனங்களுக்கான மின் விடுமுறை இன்று முதல் அமலானது. தொழிற்சாலைகளுக்கான மின்வெட்டை தமிழக அரசு 40% அதிகரித்துள்ளது. இதனையொட்டி வாரம் ஒரு நாள் மின்வெட்டு என்ற முறையை தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த திட்டம் இன்று முதல் தமிழகத்தில் நடைமுறைக்கு வந்துள்ளது. அதன்படி ஈரோடு மண்டல தொழிற்சாலைகளுக்கு திங்கட்கிழமையும், சென்னை தெற்கு மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும், சென்னை வடக்கு மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு புதன்கிழமையும் மின்சாரம் நிறுத்தப்பட உள்ளது. இதேபோல் கோவை மண்டல தொழிற்சாலைகளுக்கு வியாழக்கிழமையும், நெல்லை, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு வெள்ளிக்கிழமையும், திருச்சி, விழுப்புரம் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு சனிக்கிழமையும் மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. இந்நிலையில் இன்று முதல் அமலாகியுள்ள இந்த மின் விடுமுறை திட்டத்தால் நீலகிரி தேயிலை தொழில் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த பகுதி மக்கள், தமிழகத்தின் தண்ணீர் தொட்டில் என்று அழைக்கப்படும் நீலகிரியில் இருந்து மின்சாரம் தயாரிக்கப்பட்டு மற்ற மாவட்டங்களுக்கு தரப்பட்டு வரும் நிலையில் தங்கள் பகுதியில் மின்வெட்டை போக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த மின்வெட்டினால் தேயிலை தொழில் பாதிக்கப்படும் என்றும் அதனால் தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள பல குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாகவும் கூறினர். மெயினா நீலகிரியில ஜாஸ்தி கரண்ட் உருவாகிற இடம். நீலகிரியில தான் மற்ற மாநிலங்களுக்கு கரண்ட் கொடுக்கறது. அந்த ஒரு மாநிலத்துக்கே இப்படி கரண்ட் நிறுத்தி வைக்கிறதுன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு மோசமான நிலைமை தான். இதனிடையே தொழிற்சாலைகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள மின் விடுமுறையால் சேமிக்கப்படும் மின்சாரத்தை விவசாயத்திற்கு மும்முனை மின்சாரமாக வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இப்போது தமிழ்நாட்டில் உள்ள மின்வெட்டின் காரணமாக விவசாயம் என்பது கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. 3 மணி நேரம் மட்டுமே இப்போது மும்முனை மின்சாரம் என்பது விவசாயத்துக்கு வழங்கப்படுது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் விவசாயத்திற்கு மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துறோம். குமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்தும், உணவு தர நிர்ணய சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. ஆசிட் குடித்து தற்கொலைக்கு முயன்ற ஆசிரியர், தரக்குறைவாக பேசிய அதிகாரியை கைது செய்ய கோரி மாநகராட்சி முற்றுகை. $2.5 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல். நைஜீரிய நாட்டைச் சேர்ந்தவர் டெல்லியில் கைது. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.